அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் வந்த ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய மக்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். இதுவரைக்கும் நடத்தி வந்தீர், தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சிந்தைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய எல்லா உணர்வுகளையும் ஆண்டவர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தோப்பா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கும்போது தகுதியுள்ளவர்களாய் நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதே, என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதே, என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. கண்ணீர் அவர் துடைத்திடுவார், கருணை கரம் தாங்கிடுவார். கண்ணீர் அவர் துடைத்திடுவார், கருணை கரம் தாங்கிடுவார். எந்தன் கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. எந்தன் கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. நாம் நீண்ட வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 73. சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரரையும் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. தங்கள் வாய் வான மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது.
தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். இவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் நம்பிக்கை வை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இன்னும் ஒரு விசை வந்து அமரும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே சமாதானத்தோடு விடுதலையோடு வந்து அமரும்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், சத்துருடைய போராட்டங்கள் நம்மை நெருங்கின பொழுதும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொண்டாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை இந்த மட்டும் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறதே. ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் நல்லவராய் வல்லவராய் வாக்கு மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய்த்திருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் மகா பெரியவர், மகா பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பாக்கியம். அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்களை புகழுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அழிந்து போகிற நாசியில சுவாசமுள்ள மனுஷனை புகழ்ந்து அதனால நன்மை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை புகழுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எல்லா நன்மைகளையும் தருவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஜீவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, பலனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் இல்லை.
ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து சுகம் தந்து நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். பிழைத்திரு என்று ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல, பரலோகத்திலே உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாரும் இல்லப்பா, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் கிடையாது ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர்தானப்பா. ஹல்லேலூயா. வானத்திலோ நீர்தான் எனக்கு உண்டு, பூமியிலோ நீர்தான் எனக்கு உண்டு, நீர் ஒருவரே எங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை எப்போதும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினார். அவர் எபனேசராய் கடந்து வந்தார். அதே ஆண்டவர் நம்மை இன்னும் நடத்துவார். அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சமாதானத்தை ஒருவரால் எடுக்க முடியாது. எல்லாரும் வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த சமாதானத்தை ஒருவரால் எடுக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நன்மைகளை ஒருவரும் எங்களை விட்டு எடுக்க முடியாதப்பா. நீர் எல்லா மேன்மைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாய் தருகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இம்மட்டும் உதவின இந்த கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மை இம்மட்டும் தாங்கி நடத்தி வருகிறதே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் நம்மை நடத்தவர் வல்லமை உள்ளவராய். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. அல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை வழுவி போகாதபடி காத்தீரே, வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தில் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீ. வல்ல கரத்தில் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீ. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை மறவாமல் நடத்தின தேவன். ஆண்டவரே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே,
உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கிறதே. அல்லேலூயா. என்னுடைய எதிர்கால ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னல் நேரத்திலே நீர் என்னை தாங்குவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. என் துணையாக இருக்கின்றீரே. இன்னல் நேரத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடுதலையோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தடைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் நீக்கி கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை எங்கள் மேல இறங்கட்டப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலை நீர் பார்த்து கொள்ளுகிற வல்லமையுள்ள தேவனா எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீரப்பா. எல்லாரும் வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவரே, இனிமேல் நீர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே.
மரண பரியந்த எங்களை நடத்துகிறதற்கு நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த லெந்து நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கிற இந்த வேத பகுதியான எபிரேயரின் புஸ்தகம், இதில் எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நேற்று தினத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை பார்க்கும்போது செயல்களின் பலன் தரும் இயேசு என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். நம்முடைய செயல்களுக்கு பலன் தருகிறவர். இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்திலே 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். உன்னிடத்தில் ஒரு நற்கிரியை இருக்கிறது என்று சொல்லி அங்கே ரட்சிப்புக்குரியவைகளாகிய காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் நேற்று தினத்தில் சிந்தித்தோம். இன்றைக்கு இந்த எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களை, இந்த எபிரேய புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதோ, எபிரேய அல்லது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது, அவர்களுக்கு இன்னொரு என்ன சொல்றது, என்கரேஜிங் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை உற்சாகப்படுத்துகிற இன்னொரு வார்த்தையை இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆசையாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த எபிரேய ஆக்கியோன் தன் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அது மிக ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஆசை. என்ன சொல்கிறாருன்னா 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முதல்ல அவர் சொல்றார், நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, அசதியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அசதியாய் இருக்கிறவர்கள் அல்லது அசதி என்கிற அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா எதையும் தீவிரமாக எடுக்க மாட்டாங்க, இல்லை எதையும் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எப்போ பாரு டேக் இட் ஈஸி அப்படின்னு போயிடுவாங்க. ஆமாம், அவர் சொல்லுவார், அதெல்லாம் வாக்குதத்தம் சொல்கிறாங்க, நிறைய வாக்குதத்தம் தான் கேட்டிருக்கிறோம், இத்தனை வருஷம் கேட்காத வாக்குதத்தமாக இந்த வருஷம் கேட்டோம் அப்படின்னு இந்த வாக்குதத்தத்தை குறித்து எப்படி இருக்கிறாங்களாம், அசதியாக இருக்கிறார்கள். அசதியாக இல்லாமல் அதே போல மெதுவாக அதை தங்களுக்கு சுதந்தரித்து கொள்ள ஒரு தீவிரம் காட்டாதவர்கள், அதே போல சோம்பலான மக்கள். இந்த சூழ்நிலையில தான் நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களை பார்த்து இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அதுவும் இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க. ஆனால் இந்த 2வது 3வது தலைமுறை கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா அந்த தீவிரம் குறைந்து போய் அவங்க ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறாங்க. நாமினல் கிறிஸ்டியன் லைஃப் இது இன்னைக்கு நிறைய இடங்களில் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்போ பாரு ஜெபம், வேத வாசிப்பு, கூட்டம், உபவாசம் அப்படி இருந்த திருச்சபைகள் இன்னைக்கு குறிப்பாக சிட்டியில் இருக்கிற சர்ச்சுங்களை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, அதை முடித்தா அதோட வெள்ளிக்கிழமை ஒரு 4 பேர் உபவாச ஜெபத்துக்கு வருவாங்க. அதை முடித்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் ஆராதனை. நடுவில் எங்கேயும் வந்துட மாட்டாங்க, தப்பி தவறி கூட சர்ச்சு வாசலில் மிதிச்சிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பிஸியான ஒரு ஆட்களை தான்
இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிஸியான ஷெட்யூல்லையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நான் எப்படியாகிலும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவனை வேதம் நமக்கு முன்பாக எதிர்பார்த்து நிற்கிறது. நீங்க அசதியா இராமல், இரண்டாவது சொல்லுகிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தமான ப்ராமிஸ் அப்படின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. வாக்குத்தத்தம் என்று நாம் பார்க்கும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதோ ஒன்றை செய்கிறேன் என்று சொல்லுவது வாக்குத்தத்தம். முதலாளி தொழிலாளியை பார்த்து சொல்வாரு, இந்த மாசம் இந்த வருஷம் உங்களுக்கு நான் போனஸ் எக்ஸ்ட்ரா இத்தனை % கூட்டி தர்றேன். அது என்னது? வாக்குத்தத்தம், வாக்கு கொடுப்பது, உறுதிமொழி கொடுப்பது. அதே போல அதிகாரி ஊழியர்களுக்கு தருகிற வாக்குறுதி, கணவன் மனைவிக்கு தருகிற வாக்குறுதி, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தருகிற வாக்கு, இல்லை நீ இந்த வருஷம் 10th பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இது வாங்கி தர்றோம் அப்படின்வாங்க. எல்லாம் ஏதோ ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி என்பது என்ன அப்படின்னா, வரும் நாட்களிலே நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அநேகர் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா, வாக்குறுதியை பெற்றிருக்கிறார்கள். அதை தான் இங்கு சொல்லுகிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லுகிறது. அப்போ வேதத்தில் நாம் பார்க்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பெற்ற உடனே அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்ளலை. அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன பண்ணாங்களாம், கொஞ்ச நாள் நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம வாழுற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இன்ஸ்டன்ட் காலத்தில் வாழுகிறோம். இன்ஸ்டன்ட் காலம் இல்லை. வீட்டுக்கு போகும்போது ஒரு பாக்கெட்டில் மாவு எடுத்துகிட்டு போய் உடனே தோசை சுட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு முதல் நாள் மாவு அரைச்சி அதில் உப்பு போட்டு இல்லை சோடா மாவு போட்டு அதை நல்லா இது பண்ணி காலையில் பார்த்தா அது அப்படியே பொங்கி இருக்கும். அதை ஒரு கலரி திரும்பவும் அதை எடுத்து சுடுவாங்க. அவ்வளவு காலம்லாம் இப்போ என்னால் தாங்க முடியாது. போகும்போதே ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு போனோமா, தோசை ஊற்றணுமா, சாப்பிட்டோமா, படுத்தோமான்னு இருக்கணும். இதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு காலம். அப்புறம் இன்ஸ்டண்ட்டு சாம்பார் பொடி, இன்ஸ்டண்ட்டு ரசம், எல்லாமே இன்ஸ்டண்ட்டு. ஒரு காலத்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா கூட என்ன இல்லை, அதுக்கு மாவு பிசையணும், ஊற வைக்கணும், அதெல்லாம் இல்லை, ரெடிமேடாக இருக்குது. கொண்டு போனியா, தவாவில் போட்டியா, சூடு பண்ணியா, சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி. இந்த இன்ஸ்டன்ட் காலத்தில் ஜெபமும் பதிலும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதனால தான் நிறைய நேரங்களில் நாம் விசுவாசத்தை விட்டு வழிவி போகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா, நான் ஜெபம் பண்ணிட்டேன் உடனே எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும். மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாள் கொடுக்கலாங்க, 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு மேலேயும் பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணிடுறது, அதெல்லாம் எனக்கு நடக்காதுங்க, வேற யாருக்காவது ஆண்டவர் செய்வார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை முதல்ல விசுவாசத்தோடு பற்றி கொண்ட மக்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த விசுவாசத்தை, விசுவாசம் என்கிற அந்த வார்த்தை தெரியுமா, ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கையில் என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை. அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோன்னா நம்ம வாழவே முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 2 எலியை சோதனைக்காக எடுத்தார்கள். அதில் 2 எலிக்கும் ஒரே சோதனை தான். என்னன்னா, ஒரு இருட்டு அறையில் அந்த எலிங்களை என்ன பண்ணாங்களாம், முதல் எலியை தண்ணி டப்பில் போட்டாங்களாம். தண்ணி டப்பில் போட்டாங்க. அந்த இருட்டு அறை எந்த சின்ன வெளிச்சம் கூட கிடையாது. இந்த எலி என்ன பண்ணுச்சான், சில மணி நேரங்கள்லேயே தண்ணீரில் மூழ்கி செத்து போனது.
அடுத்த சோதனை என்ன தெரியுமா? இந்த அடுத்த எலியை எடுத்தாங்க, அதே டப்பில் அதே தண்ணியில் போட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு சின்ன ஒரு ஓட்டை, அந்த ரூமில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை, ஒரு வெளியே இருந்து ஒரு வெளிச்சம் உள்ள பிரகாசிக்கிறது போல வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலி பல நாட்கள் உயிரோட அது அந்த தண்ணீரில் நீந்தி கொண்டே இருந்ததா. அப்படின்னா என்ன அவங்க கண்டுபிடிச்சு சொல்றது என்ன தெரியுமா? நம்பிக்கை இருந்தால் நீயும் வாழலாம். நம்பிக்கை இழந்து போயிட்டியா, சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கை முடிந்து போகும். எனக்கு அநேக நேரங்களிலே நம்ம ஆட்கள் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? ஆண்டவரையும் நம்புறதில்ல, மனுஷனையும் நம்புறதில்ல, நான் வாழ்வேன் என்கிற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ஒரு சின்ன தோல்வி வந்துட்டா போதும், யாராவது தன்னை கேவலமாக பேசிட்டா போதும், உடனே தற்கொலை. இனிமேல் நான் வாழ முடியாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுங்க. மனைவி கணவனை ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மனுஷன் அந்த வார்த்தையை கேட்டார் பாருங்க, போய் தற்கொலை பண்ணிட்டாரு. அவர் யாருடானா ஃபுட்பால் பிளேயரா, அவர் நிறைய வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இவ்வளவு போட்டியில் கலந்து கொண்டு இவ்வளவு திறமையான ஆள். மனைவி சொன்ன ஒரு வார்த்தையை தாங்க முடியாமல் போய் தூக்கு மாட்டிக்கிட்டார். நம்மெல்லாம் எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம்ல, சாகலையே. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்கள் வீட்டம்மா திட்டினாங்கன்னா அது சீரியஸாக எடுக்காத, எங்கள் வீட்டையா திட்டினாருன்னா அது சீரியஸாக எடுக்காத, அவர் பேசுறது பேசிகிட்டு இருப்பார், நம்ம வாழறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போகிறோம் இல்லை. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்குது. அதுவும் கிறிஸ்தவங்களுக்கு இன்னொரு விசேஷமான நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகத்தில் 11:40 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ ஆண்டவரை நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்ன பண்ணு தெரியுமா? ஆண்டவருடைய மகிமை உனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்திடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வல்லமை நான் பார்ப்பேன், ஆண்டவருடைய மகிமையை நான் பார்ப்பேன் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேணும். அதே போல மார்க் 11 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசித்து மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வார்த்தையில கூட வல்லமை இருக்கிறது. எப்போ தெரியுமா? விசுவாசத்தோட சொல்லப்படுமானால். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை கொஞ்சம் அற்பமாக நினைக்கிறோம். நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்ட மக்களை போல நீங்களும் மாறணும் அப்படின்னு அந்த எபிரேய ஆக்கியோன் சொல்றார். அப்ப விசுவாசம் என்ன சொல்லுகிறது? அது நம்முடைய நான் சொல்லுவது நடக்கும் என்று நம்புகிறவர்கள். 1 யோவானின் புஸ்தகம் 5:4 யோவான் சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. இந்த சின்ன அற்புதம் பெரிய அற்புதம்லாம் இல்லை, மொத்த உலகத்தையும் என்னுடைய விசுவாசம் ஜெயிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வேணும். ஆகவே முதல்ல ஒரு நம்பிக்கை விசுவாசம், 2வது நீடிய பொறுமை என்று சொல்லுகிறது. இந்த நீடிய பொறுமை என்பது என்ன அப்படின்னா, தன்னுடைய மனதை எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். சரிதானா? நீடிய பொறுமைனா என்னது? மனசை கட்டுப்படுத்தணும், கோபப்படக்கூடாது. நிறைய நேரங்களில் இந்த நீடிய பொறுமை அப்படின்றதுக்கு இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? லாங் டெம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஷார்ட் டெம்பர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷார்ட் டெம்பர்னா என்னது? மூக்கு மேலே கோபம் இருக்கும், சட்டுனா பொட்டுனா என்ன பண்ணுவாங்க? கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோயோ நான் தெரியாமல் கோவப்பட்டேங்க, அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? அதாவது செயல்படும் முன்னாக தன் மனதை கட்டுப்படுத்துகிறவர்கள். 2வது சொல்லுகிறது, உணர்வு பூர்வமாக அமைதியாக இருப்பது. உணர்ச்சி வசப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். 3வது சொல்றாங்க, எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்பொழுது கோபப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்தது ஒன்று, நான் ஜெபம் பண்ணது ஒன்று, எனக்கு நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகிடக்கூடாது.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதில் சூழ்நிலைகள் ஒரு சில நேரங்களில் நமக்கு எதிராய் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறோம். அந்த சூழ்நிலை வரக்கூடாது. அமைதியை எந்த நேரத்திலும் காத்து கொள்வதுக்கு பேர் தான் நீடிய பொறுமை. அப்போது இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, விசுவாசமும் நீடிய பொறுமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதை மறந்துடக்கூடாது. நான் விசுவாசி அப்படின்னா அடுத்தது எனக்குள்ள என்ன இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அது இல்லாமல் நான் விசுவாசியாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளணுமா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எப்போதான் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? விசுவாசிக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு வேற, எப்போதான்ப்பா செய்ய போறீங்க, எத்தனை வருஷமா ஜெபம் பண்றது அப்படின்னு கேட்டுறக்கூடாது. இது ரெண்டும் ஒன்றா வரணும். ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா உண்மை நம்பி இருக்கிறேன். அது 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 25 வருஷம் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உமக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல நாம் தொடர்ந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்டாங்களாம். எப்படி சுதந்திரம்? விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் அந்த உடன் வாக்குத்தத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், சுதந்தரித்து கொண்டவர்களை பின்பற்றுங்கள் என்று இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. பின்பற்றுங்கள். அப்ப எனக்கு தெரியாது எப்படி இருக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், என்ன விசுவாச அறிக்கை பண்ணணும் தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னால் அந்த விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் இருந்து ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கற்றுக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இதை செய்து இருக்க பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். எப்பொழுது அந்த பூரண நிச்சயம் உண்டாகு தெரியுங்களா? நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், அல்லேலூயா, அன்டில் த எண்ட், இல்லை கடைசி வரைக்கும் என்ன பண்ண வேண்டுமா, அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். என்ன ஜாக்கிரதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லுகிறது, ஆர்வத்தோடு அக்கறையோடு தானே முன்வந்து வைராக்கியமாய் தீவிரமாய் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்டவர்களை நாம் விடாமல் பின்பற்ற வேண்டும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற வார்த்தை. வேதத்தை வாசிக்கிறோம். எத்தனை விசுவாசிகளை இந்த வேதம் நமக்கு சொல்லு தெரியுங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒரு பெரிய பட்டியலை போடுறார். அத்தனை விசுவாசிகளை உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் ஓடி முடிச்சுட்டாங்கப்பா, இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, அதே போல பின்னால நீ வந்துகிட்டு இருக்கிற நீயும் வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. நீயும் வெற்றி பெற வேண்டும். ஆகவே நீ ஜாக்கிரதையை காத்து கொள்ள வேணும், ஜாக்கிரதையாய் இருக்க வேணும். எனக்கு அருமையான தேவஜனமே, என்னுடைய நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக வேணும். நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையில் என்ன வேணும்? பூரண நிச்சயம். பூரண நிச்சயம். நான் பெற்றுக்கொள்வேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் நன்மையை காண்பேன். எனக்கு முன்னால ஒருத்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாரு, எனக்கு முன்னால ஒருத்தர் இந்த அற்புதத்தை பெற்றிருக்கிறாரு, அவரை போல எனக்கும் அந்த அற்புதம் கிடைக்கும். நம்பணும். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஆபிரகாமை ஆண்டவர் சொல்றார். இந்த எபிரேய ஆக்கியோன் 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். அதை ஆணையிட்டு அவர் என்ன சொன்னாரா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். எங்க சொன்னார் அப்படின்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் பலியிட ஒப்பு கொடுக்கிறார்.
அவனை அந்த அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரருக்கும் சொல்லலை என்ன நடக்க போகுதுன்னு, தன்னுடைய மனைவி ஆகிய சாராளுக்கும் சொல்லலை. அல்லேலூயா. அந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏம்மா, ஆண்டவர் நம்ம பிள்ளைய தகன பலியாக கொடுக்க கேட்குறாருமா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி இருந்தாருன்னா, மகனை நீ இருக்கிறத விட செத்தே போ, 100 வயசில் எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்து அதையும் கண்ணே ஒன்றுன்னு பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதை கொண்டு போய் பலி கொடுக்க போறியா? உனக்கு வயசாயிடுச்சு, நீயாவது செத்துப்போ அப்படின்னு சாகச்செயர் போட்டிருப்பான். இல்லைன்னா ஒரு பெரும் பிரளயமே நடந்திருக்கும். யாரை கேட்டு நீ அதை ஒத்துக்கிட்ட? இல்லை, நிறைய நேரங்களில் நம்ம ஆளுங்க உணர்ச்சி வசப்பட்டு சர்ச்சில் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டம்மா. அந்த அம்மா கேட்கும், யாரை கேட்டு நீ சொல்லிட்டு வந்த? நம்ம நிலைமை என்ன தெரியுமா உனக்கு? இருக்கிறதே இவ்வளோதான், இதில் நீ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா எங்கேருந்து வரும் காசு? அதனால் ஆபிரகாம் பார்த்தாரு, இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போதே அதிகாலமே எழுந்து புறப்பட்டார். எல்லாத்தையும் கட்டி சேனை வச்சு தூக்கிட்டான். போனார், வேலைக்காரங்க கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். அவன் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாமல் சொன்னானோ தெரியாது, ஆனால் கர்த்தர் அவனுடைய வார்த்தையை கனம் பண்ணினான். அங்கே போயிட்டான். உள்ளம் உடைஞ்ச மனுஷனா, வேதனை நிறைந்த மனிதனாய், இத்தனை வருஷம் காத்திருந்து நான் பெற்ற ஒரு பிள்ளை என் கையினாலேயே நான் கொலை செய்து தகன பலியாக ஒப்பு கொடுக்க போகிறேனே என்கிற ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். என்ன பண்றோன்னு தெரியாம ஒருவேளை அவன் பதறி போய் நின்று இருப்பான். வேதம் சொல்லுகிறது, இவன் நம்மெல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் கத்தியை ஓங்கினான், ஆண்டவர் தடுத்தாருன்னு. அப்படியா? இல்லை, கத்தியை எடுக்கிறதுக்கு கையை நீட்டினான். ஆண்டவருக்கு தெரியும் கத்தியை ஓங்கினான்னா அடுத்தது நீ என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல, அடி பலார்னு வெட்டிடுவான். அதனால கத்தியை எடுக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நிறுத்து, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து அந்த 22ஆம் அதிகாரத்தின் 17, 18வது வசனங்களிலே தம்முடைய வாக்குத்தத்தத்தை, இதுவரைக்கும் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இல்லை, இப்போ எக்ஸ்ட்ரா ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா? மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். வாசிங்க 17, 18. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவரை விட பெரியவர் இல்லை, ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாரா? என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? அவர் மேல விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்திருந்தவனுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இப்போ நடந்தது என்ன? நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிரே ஆக்கியோன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவன் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவன் பற்றி கொண்டான். வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல, அப்படியே அவன் 15வது வசனம், அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, ஆண்டவர் தந்த வாக்கை அவன் தன் வாழ்க்கையில் அனுபவித்தான். எப்ப தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பொறுமையாய் காத்திருந்தான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசை இருக்குதப்பா, உன்னை குறித்து ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுமா? நீ பெற்ற அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தவான்களை பார்த்து, அவர்களை போல நீயும் உன்னுடைய விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி அந்த நன்மைகளை பெற்றிருக்கிறாய் என்பதை நான் பார்க்க ஆசையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால் அவர் சொல்லிட்டாரு, நீ ஆண்டவரை மறுதலிச்சிட்ட, ஆகவே நீ ரட்சிக்கப்படுவதும் திரும்ப புதுப்பிக்கப்படுவதும் கூடாத காரியம்ட்டார்.
அடுத்தது கொஞ்சம் இறங்கி வர்றாரு, உன்னிடத்துல கொஞ்சம் கிரியைகள் இருக்குது, நீ ஆண்டவருக்காக கிரியை செய்கிறாய், ஊழியக்காரர்களுக்கு உதவி, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறாய், நீ ஆண்டவருடைய நாமத்திற்கு வைராக்கியம் பாராட்டி இருக்கிறாய், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுனால நீ பிரயாசப்படுகிறாய், ஆகவே இதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய அந்த அந்த செயல்களை மறந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து ஒரு படி வர்றார். என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தையும் பொறுமையை நீ காத்து கொண்டால் கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரிப்பாய். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்கெல்லாம் பெற்ற வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள அவர்கள் விசுவாசித்தார்கள், பொறுமையோடு காத்திருந்தார்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை தங்களுடைய வாழ்க்கையில சுதந்தரித்து கொண்டார்கள். வாக்கு பண்ணுகிறவர் அவர் தன்னிலும் மேன்மை உள்ளவர் ஒருவரும் இல்லை என்பதனால தன் பேரிலே வாக்கு பண்ணினார், அதை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எல்லாம் அது ஒரு நாளும் மாற்றப்படாது. அல்லேலூயா. ஆனா பெற்றுக்கொள்ள வேணும். எப்படி பெற்றுக்கொள்ள வேணும்? நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவர் தந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முன்னால நிறைய பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. அதற்கு உதாரணமாக ஆபிரகாமை நீர் எங்களுக்கு முன்பாக வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அந்த ஆணையை அவன் அப்படியே நம்பினான், பொறுமையாய் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் முழுமையாய் நம்பி பொறுமையோடு காத்திருந்து அதை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் பூர்ணப்படுத்தினவர்களாய் நிற்கிறதை நாங்கள் காண்பிக்க வேணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் பதறுகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்தவான்களை பின்பற்றட்டும், பரிசுத்தவான்களை பின்பற்றட்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அவர்களை எல்லாம் நாங்கள் பார்த்து விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும் நாங்கள் வாழ கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.